தமிழக சட்டசபை தேர்தலுக்கான ஆயத்த பணிகளை தேர்தல் ஆணையம் தீவிரமாக தொடங்கியுள்ளது. 234 தொகுதிகளுக்கும் தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் மற்றும் உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். 2026 மே 10ஆம் தேதிக்குள் தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகளும் விறுவிறுப்பாக நடந்து வருகின்றன. இந்த சிறப்பு பணிகளுக்காக ஏராளமான அதிகாரிகள் மற்றும் முகவர்கள் களத்தில் இறங்கியுள்ளனர். தேர்தல் ஆணையம் 234 தொகுதிகளுக்கும் தேர்தல் நடத்தும் அலுவலர்களையும் ஒரு தொகுதிக்கு 2 முதல் 4 பேர் வரை உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர்களையும் நியமித்து உத்தரவிட்டுள்ளது. ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியரும் அந்தந்த மாவட்டத்திற்கான தேர்தல் அதிகாரியாக செயல்படுவார். அவருக்கு கீழ் தொகுதிகளுக்கான அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். முதல்வர் ஸ்டாலினின் கொளத்தூர் தொகுதிக்கு கலால்துறை இணை ஆணையரும், துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினின் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதிக்கு தமிழ்நாடு சிமெண்ட் கார்ப்பரேஷன் லிமிடெட் பொது மேலாளரும் தேர்தல் அதிகாரிகளாக நியமிக்கப்பட்டுள்ளனர். எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியின் எடப்பாடி தொகுதிக்கு சேலம் கலால்துறை உதவி ஆணையர் தேர்தல் அதிகாரியாக நியமிக்கப்பட்டுள்ளார். கடந்த நவம்பர் 4ஆம் தேதி முதல் தமிழ்நாடு முழுவதும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த பணிகளை விரைவாக முடிக்க 38 மாவட்ட தேர்தல் அதிகாரிகள், 234 வாக்காளர் பதிவு அலுவலர்கள், 713 உதவி வாக்காளர் பதிவு அலுவலர்கள், 68,467 வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் மற்றும் 7,234 வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் மேற்பார்வையாளர்கள் களப்பணியில் ஈடுபட்டுள்ளனர். அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளைச் சேர்ந்த 2,44,685 வாக்குச்சாவடி நிலை முகவர்களும் இந்த பணியில் பங்கேற்றுள்ளனர். வாக்காளர்கள் தங்கள் படிவங்களை பூர்த்தி செய்து டிசம்பர் 4ஆம் தேதிக்குள் வாக்குச்சாவடி நிலை அலுவலரிடமோ அல்லது உதவி மையத்திலோ சமர்ப்பிக்க வேண்டும் என தேர்தல் ஆணையம் அறிவித்திருந்தது. கணக்கீட்டு படிவங்களை பூர்த்தி செய்து ஒப்படைத்த வாக்காளர்களின் பெயர்கள் டிசம்பர் 9ஆம் தேதி வெளியிடப்படும் வரைவு வாக்காளர் பட்டியலில் இடம்பெறும். வரைவு பட்டியலில் பெயர் இல்லாதவர்கள் டிசம்பர் 9ஆம் தேதி முதல் ஜனவரி 8ஆம் தேதி வரை தங்கள் பெயரை இணைத்துக் கொள்ளலாம். இறுதி வாக்காளர் பட்டியல் பிப்ரவரி 7ஆம் தேதி வெளியிடப்படும் என முதலில் அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த படிவங்களை சமர்ப்பிப்பதற்கான கால அவகாசம் டிசம்பர் 11ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. டிசம்பர் 12 முதல் 15ஆம் தேதி வரை அட்டவணை புதுப்பித்தல் மற்றும் வரைவு பட்டியல் தயாரித்தல் பணிகள் நடைபெறும். டிசம்பர் 16ஆம் தேதி வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும். அதில் பெயர் சேர்க்க டிசம்பர் 16 முதல் ஜனவரி 15 வரை கால அவகாசம் வழங்கப்படும். இறுதி வாக்காளர் பட்டியல் பிப்ரவரி 14ஆம் தேதி வெளியிடப்படும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது.